எல்லோருக்கும் வணக்கம். நம்ம வீடியோ நல்ல முறையில் போயிட்டு நம்ம கோழி வளர்ப்பு ரொம்ப ரொம்ப நல்ல முறையில் போயிட்டுருக்குங்க. ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நம்ம கோழி குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தீங்க. உண்மையிலே எனக்கே வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது. சரிங்க, பரவாயில்லைங்க. நம்ம 4 கோழிலே வீடியோ எடுத்து போட்டோங்க, சரியா? இதெல்லாம் பெரிய விஷயமா? நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போங்க, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. 4-5 கோழி அடை வச்சுருக்கேங்க. அடுத்தடுத்து நிறையா கோழி குஞ்சுக்கு வர ஆரம்பிச்சிருங்க. நம்ம இப்போ என்ன பெரிய லெவலில் வரப்போகுதுங்க. வெயிட் அண்ட் சீங்கிற மாதிரி சொல்லிக்கலாங்க. ஓகேங்களா? அடுத்த கட்டம்னு போயிட்டே இருக்கணுங்க. அதுதான் வாழ்க்கையோட தத்துவங்க. சரிங்க, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி சுயதொழில் பற்றி தான் வீடியோங்க. அதாவது சுயதொழில் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி. சுயதொழில்னால் என்னென்னா, ஆடு மாடு கோழி வளர்க்குற சுயதொழிலாங்க. நம்ம ஒரு டெய்லரிங் பண்ணுறோம், இல்லை ஏதாவது ஒரு பொருள் தயாரித்து விற்கிறோம், இந்த மாதிரி உள்ள ஒரு கடை வச்சுருக்கோம், எல்லாமே ஒரு சுயதொழில் சம்மந்தப்பட்டது தாங்க. அதாவது சுயதொழில்னால் நம்ம வாங்கி நம்மளே லாபம் நட்டோம் யாரையோ நம்பி இல்லாமல் நம்மளே பண்ணிக்கிறதாங்க சுயதொழிலுங்க. இதுக்கு விளக்கு ரொம்ப கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க, எல்லாருக்குமே இதை பற்றி தெரியுங்க. சரி, நம்ம வீட்டில் இருக்க பெண்கள் பண்ணலாமா பண்ணக்கூடாதாங்கிறது, ஒரு சிறிய வருமானம் கிடைக்கும், பண்ணுனா சரியாக வருமா வராதாங்கிறது தான் பேச போகிறேங்க இன்றைக்கி. இது எதனால் நான் சொல்கிறேன் சொல்லுங்களா? நான் இன்றைக்கி இல்லைங்க, சின்ன வயசுலேருந்தே தொழில் பண்ணிகிட்டு இருக்கேங்க. சரிங்கக்கா, இந்த 4 வருஷமாக தான் தொழில், நிறைய வீடியோஸ்க்கெலாம் சொல்லியிருக்கீங்க. என்னோடய தொழில் கோழி வளர்ப்பு கிடையாதுங்க. நான் பெரிய டெய்லருங்க. சரிக்கா, என்ன பெரிய டெய்லர்னு சொல்கிறீங்க, கோழி வளர்த்துட்ருக்கீங்க சொல்லாதீங்க. நான் சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு டெய்லரிங் கற்றுக்கிட்டு ரொம்ப, அதாவது 14 வயசுலேருந்து டெய்லரிங் பண்ணி இப்போ வயசு எனக்கு 44 ஆகுதுங்க. எனக்கு டெய்லரிங்கில் 30 வருஷம் அனுபவம் இருக்குங்க. இந்த கோழி வீடியோஸ்களே நிறைய பேர் பார்த்துட்டு என்கிட்ட நிறைய பேர் கேட்குற ஒரே கேள்வி என்னென்னா, ஏறாம்மா உனக்கு தான் டெய்லரிங் பற்றி தான் நல்லா தெரியும், இப்படி கோழி வளர்ப்பை பற்றி வீடியோ போட்டு அசத்துறியே, நீ உன் டெய்லரிங் தொழிலில் வீடியோ போட்டால் எவ்வளோ பெரிய லெவலில் ரீச் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இந்த வீடியோ எடுக்கிற போடுற ஐடியாலாம் எப்படின்னா, இந்த கோழி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. வீடியோஸ்களை எடுத்து போட்டு அழிச்சிருவேங்க. ஒரு கட்டத்தில் என் பையன் என்ன சொன்னால், ஏம்மா யூடியூப்பில் அப்டேட் பண்ணால் அப்படி அழியாமல் இருக்கலாமா, அப்பப்போ பார்த்துக்கலாங்கிறத விட யூடியூப்பில் போகும்போது நமக்கு சேல்ஸ் இந்த மாதிரி வரும் அப்படிங்கிறக்காக வீடியோ அப்டேட் பண்ண ஆரம்பித்தேங்க. அடுத்தடுத்து நம்ம போயிட்டே இருக்கணுங்க. அதாவது வருமானம் ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுகளும் இருக்க தாங்க செய்யும் வாழ்க்கையில். அந்த செலவு ஈடுகடுத்து போகணுன்னா நம்மளும் கொஞ்சம், அதாவது வீட்டில் அப்பா இருக்கும்போது அப்பாவுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வருமானம் வந்துச்சுன்னா வீட்டுக்கார் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தொழில் செய்யும்போது நமக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்குங்க கண்டிப்பாக. இது போக நம்ம கையில் சேவிங்ஸுன்னு கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. அதெல்லாம் இது பண்ணி கண்டிப்பாக நம்ம ஏதாவது தொழில் பண்ணால் நமக்கு தேர்ந்தெடுத்து இந்த தொழில் பண்ணால் நமக்கு செட் ஆகும், வெளியே எந்திரிச்சு போகாமல் நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்து எந்த தொழில்னாலும் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். யாராக இருந்தாலும் யாரும் சும்மா இருக்கணும்னு நினைக்காம நம்ம கையில் ஒரு 10 காசு இருந்தால் நம்மளை மதிப்பாங்கங்கிறத நோக்கி போனோம்னா ஓரளவுக்கு எல்லாரும் அந்த சுயதொழிலுங்கிறத தேடி போவாங்க. யாரையும் நம்பி நம்ம இருக்கோம்ல. படித்தாதான் படித்தவங்க கூட அடுத்தவங்களை நம்பி தாங்க இருக்காங்க. படிக்காதவங்க தாங்க திறமையாக இருக்காங்க இந்த காலத்தில். படித்தவங்களும் இது மாதிரி ஃபீல்டுக்கு வரதான் செய்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதாவது படிச்சுட்டு வேறு வேலைகள் கிடைக்காம இந்த தொழிலுக்கு ஃபீல் பண்ணுறதோட, படிக்காமல் நானும் படிக்கல ஆனால் இந்த தொழில் நல்லா பண்ணுறேன் அப்படின்னு கெத்தாக சொல்கிறது இன்னும் நல்லாவே இருக்குங்க. நம்ம வீட்டில் என்ன தான் கஷ்டம் இருந்தாலும் அந்த கோழிகளோடு பழகும்போது நமக்கு ஒரு சந்தோஷமான ஃபீல் கிடைக்குங்க. இந்த அனுபவம் யார் யாருக்கு இருக்குதுன்னு தெரியல, எனக்கு இது ரொம்ப ஃபீலிங் கொடுத்துருக்குங்க. நம்ம இயற்கையோடு ஒன்று இருக்க மாதிரி. இந்த பின்னாடி தென்னை மரம் இருக்குங்க, கொஞ்சம் அதில் குழுன்னு தண்ணி ஊற்றி போடவும், என்னை பார்த்து உட்காரவும், கோழியெல்லாம் நகண்டு போச்சு. நான் கொஞ்சம் நேரம் பேசாமல் உட்காரவும் எல்லோரும் என் பக்கத்துலேயே உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளோட பழகுங்க, நல்லா நமக்கு ஒரு மனசு திருப்தி கிடைக்கும். நம்ம சேல் பண்ணும்போது உள்ள திருப்தியே வேறங்க. அதாவது என்ன சொல்கிறது, நம்ம செலவுக்கு நம்மளோட வருமானத்தை பயன்படுத்தும் போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அது என்ன சொல்கிறது, திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. யாராக இருந்தாலும் சுயதொழில் பண்ணி அவங்களோட வருமானத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நம்ம பல விஷயங்களுக்கு யார் கையும் எதிர்பார்க்க வேண்டியிருக்காது. ஒரு சந்தோஷமான உணர்வு கிடைக்கும். நம்ம இருக்கிறது எத்தனை நாளைக்கு இருக்கிறோமோங்கிறது வேறு விஷயங்க. ஆனால் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோழி வளர்ப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி தான் கோழி ஆடு மாடோட ஒன்றி நிறைய பேர் வளர்க்குறாங்க.
இதில் வந்து நாட்டுக்கோழி வளர்ப்புங்கிறது வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகுதோ அப்படிங்கிறது இல்லையோ தெரியல. சிறிய வருமானத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாங்க. கண்டிப்பாக பண்ணுங்கள். எனக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ போட முடியல. இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் உங்கள் கூட நான் அப்பப்போ பேசணுங்கிறக்காகவே கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணிகிட்டு தான் இருக்கேன். இந்த அனுபவத்தை அதாவது என்ன சொல்கிறது, இந்த அனுபவம் யார் யாருக்கு இருக்குது, நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன், நல்லபடியாக இது பண்ணுறேன். நிறைய பெரிய பெரிய வீடியோஸ்க்கெல்லாம் எடுத்து பேட்டி கொடுத்து நிறைய பெரிய லெவலில் வளர்க்குறாங்க. நான் இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, பெரிய லெவலில் வளர்க்குறோமோ இல்லையோ நம்ம இருக்கிறத காப்பாற்றி கரண்ட் பண்ணி நம்ம கொண்டு போய் ஒரு பெரிய சக்ஸஸ் கொண்டு வரணுங்கிற ஒரு எய்மிங்லே தான் போயிட்டுருக்கேன். கண்டிப்பாக என்னோடய முயற்சி வெற்றி பெறும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. இது என்ன சொல்கிறது, மறுபடியும் இயற்கை அதாவது என்ன சொல்கிறது, மழை காலம் வெயில் காலம் ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி எப்படி கோழி வளர்க்கணுங்கிறத நிறைய கற்றுக்கங்க. வெறும் யூடியூப் மட்டுமே பார்த்து கோழி வளர்த்துலாம் தயவுசெய்து இறங்கி வராதிங்க. கோழி எண்ணிக்கை கம்மியாக இருந்தாலும் சரி, நான் 4 கோழியில் இருந்தால் இந்த அளவுக்கு வந்துச்சுங்க. இனி அடுத்த கோழி வாங்கி விடணுங்கிற ஐடியாவே எனக்கு கிடையாது. இதிலேருந்தே சக்ஸஸ் பண்ணி கொண்டு வந்துடலாங்கிற நம்பிக்கை இருக்குங்க. நம்ம எவ்வளோ தான் உழைச்சாலும் சரி, புத்திசாலித்தனமாக இல்லாமல் உழைக்கிறது வந்து கொஞ்சம் லாஸ் தாங்க ஆகுது. கொஞ்சம் அதாவது சோம்பேறித்தனம் படாமல், சரி இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கேன், நாளைக்கு ஒரு மாதிரி சீக்கு இருக்க மாதிரி நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லி அசால்ட்டாக இருக்கிறதுனாலையும், நம்ம வந்து கண்டிப்பாக இன்றைக்கே பண்ணுற வேலையை நாளைக்கு பண்ணிக்கலான்னு சொல்லி சோம்பேறித்தனம் பண்ணுறதுனாலையும் கண்டிப்பாக வந்து வந்து லாஸில் தாங்க போகுது. இந்த தப்பை எல்லாருமே, நானும் பண்ணியிருக்கேன், எல்லாருமே பண்ணி தான் இந்த இழப்பீடை நோக்கி நம்ம போகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குங்க. இதை கண்டிப்பாக யாருமே பண்ணாதீங்க. சக்ஸஸ் பண்ணணும்னு ஒரு நினைப்பு நமக்கு, அதாவது நம்ம வந்து ஜெயிக்கணும்னு சொல்லி ஒரு நினைப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு உழைப்பு மட்டும் இல்லாமல் நம்ம புத்திசாலித்தனத்தையும் ரொம்ப யூஸ் பண்ண வேண்டியிருக்குங்க. இதை இப்படி பண்ணி வந்து இப்போ நானுமே இந்த கோழி குஞ்சுகளை நிறைய அடியாயிருக்கீங்க. இந்த ரேக்கில் வளர்த்து விட்டுட்டு திருப்பி வந்து அதாவது கேஜில் வளர்த்துட்டு திருப்பி கொண்டு வந்து கோழி குஞ்சுகளோடு விட்டுட்டு நேற்றுலாம் ஒரு கோழி குஞ்சு 10 கோழி குஞ்சு பெருசாக குஞ்சுங்க. அப்போ தான் கொஞ்ச நேரம் மேயிட்டுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போயிட்டு வர்றதுக்குள்ள ஒரு கோழி குஞ்சை கீரிப்பில் பிடிச்சிட்டு போயிடுச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டு 2.5 மாதம் கேஜில் வளர்த்து வெளியே கொண்டு போயிடும். அப்போ கொஞ்சம் அசால்ட்டு தானே, நம்ம விட்டுருக்கமே பிடிச்சிட்டு போயிருமேங்கிறது தெரியும், மனசுக்கு தெரியும். ஆனால் சரி வந்து பார்த்துக்கலான்னு அசால்ட்டு தனத்தில் விட்டு போகிறதுனால ஒரு 300 ரூபா குஞ்சு உடனே காலி ஆயிடுச்சு. அது ஒரு 10 நாள் பக்குவமாக பார்த்தோம்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம், அதாவது லாஸ் ஆகாமல் போயிடலாம். அப்போ நம்ம மேலே உள்ள தப்பு, ஓகேங்களா? இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குங்க. நம்ம உழைப்பு என்ன தான் உழைப்பு போட்டாலும் கண்டிப்பாக புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொண்டு போனால் தான் வந்து இந்த தொழிலும் கிடையாது, எந்த தொழிலுமே வந்து லாபகரமாக போகுங்க. எனக்கு வந்து வீடியோக்கெல்லாம் ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க. எனக்கு டைம் இல்லாதனால ஒழுங்காக எடிட் பண்ண தெரியல, சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து போடல, சரியான வாய்ஸ் வந்து என்னால் கொடுத்து போட முடியல. எல்லாத்தையும் தவிர்த்து நானுமே யூடியூப்பில் வந்து சும்மா ஆசையாக தான் வீடியோ போட வந்தேன். ஆனால் வந்து இப்போ வந்து ஒரு 3000 வாட்ச் ஹவர்ஸ் நெருங்க போகுது. அதாவது வாட்சிங் டைம் சொல்லுவாங்க இல்லையா, 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்தால் தான் நம்ம வந்து மானிட்டேஷன் பண்ண முடியும், ஓகேங்களா? எனக்கு 3000 வாட்ச் ஹவர்ஸ் வரப்போகுது. 4000 வாட்ச் ஹவர்ஸ் வர்றது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் வந்து நானே இருக்கேன்னு வைங்களேன், எனக்கு பிடிக்காத வீடியோக்களை பார்க்க மாட்டேன், நல்லா இல்லாத வீடியோக்களை பார்க்க மாட்டேன். ஆனால் அதையும் தாண்டி தொழில் சம்மந்தமான வீடியோ இது, கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடிய வீடியோ. இதுக்கு நல்லா ஒரு மைக்கு கூட நான் வந்து யூடியூப் சம்பளம் வராமல் வாங்கக்கூடாதுன்னு ஒரு ஐடியாவில் இருக்கீங்க. ஒரு கேமரா ஃபிட்டிங் கையில் தான் கேமரா எடுத்து போடணும், செல்லில் தான் போடுறேன். எதுவுமே அதாவது சின்ன ஒரு சம்பளம் வராமல் நம்ம அதாவது செலவு பண்ணக்கூடாதுங்கிறதுல போடுறேங்க. எதுவுமே எடிட்டிங் பண்ணணும், இப்படி தான் வீடியோ போடணும்னு நினச்சலாம் நான் போடவே இல்லைங்க. சும்மா வீடியோ எடுப்பேன், அப்படியே அப்டேட் பண்ணி விடுவேன். இது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சுது. இப்போ எல்லாமே கற்றுக்கிட்டு வர்றேங்க. என்னாலே முடியுங்கும்போது நிறைய பேர் படித்து, அதாவது நான் +2 தான் முடிச்சிருக்கேன். ரொம்ப வந்து செல்லை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, அந்த மாதிரி இருக்குது. நானே ஒரு யூடியூப்பில் இத்தனை பேரை சந்தித்து ஓரளவுக்கு உங்களுக்கெல்லாம், அதாவது நிறைய பேருக்கு வந்து வழிகாட்டியாக, அதாவது ஒரு தொழில் பண்ணுங்கும்போது நிறைய பேர் நம்மகிட்ட டவுட் கேட்டு வர அளவுக்கு ஆகிடுது, சரிங்களா? அப்போ வந்து இந்த அளவுக்கு வரும்போது வந்து நல்லா படித்த பிள்ளைங்க எத்தனை பேர் இருப்பீங்க, என்ன அது, அதாவது சும்மா வீடியோ பார்க்காம
என்ன அதுன்னு சர்ச் பண்ணி எல்லாருமே வீடியோக்கள் போடலாம். அதாவது யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த வீடியோக்களை அப்டேட் பண்ணலாம். முகத்தை காட்டி டான்ஸ் ஆடி அப்படி பண்ணி இப்படி பண்ணி தான் ஜெயிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நானும் 4000 வாட்ச் ஹவர்ஸ் ஏர்ன் பண்ணுவேன். ஒரு மாதம் வந்து 8000 10,000 சம்பளம் வாங்குறோன்னு இல்லையோ 3 மாதத்துக்கு ஒருக்கா கூட சம்பளம் வாங்க நான் ரெடியாக தான் இருக்கேன். உங்களோட பேசின மாதிரி ஆச்சு, நிறைய வீடியோஸ் எல்லாம் அப்டேட் பண்ண மாதிரி ஆச்சு, சம்பளம் வர்ற மாதிரி ஆச்சுங்கும்போது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேங்க. நன்றிங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க.